சட்டசபையிலிருந்து ஆளுநர் வெளியேறிய சம்பவத்திற்கு திமுக அரசுக்கு எதிராக பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கீதம் 2 முறை பாடப்படுவதில் என்ன தவறு உள்ளது என்றும், திமுக ஆட்சியில் ஆளுநர் RN.ரவி சட்டசபையிலிருந்து வெளியேறாமல் என்ன செய்வார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் போராட்டம் நடத்த தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது போன்று ஆளுநர் ரவிக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் யாரும் போராடக்கூடாது என எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை திமுக அரசு நசுக்குகிறது என்றும், தமிழக அரசு மினி அவசர நிலை கொண்டு வந்துள்ளது என்றும் சாட்டினார். மேலும் திமுகவின் நிர்பந்தம் காரணமாகத்தான் பாலகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டியதோடு, தேசிய கீதம் 2 முறை பாடினால் ஒரு தவறும் இல்லை என்பது தேமுதிகவின் நிலைப்பாடு என கருத்து தெரிவித்தார். இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது. இது என்ன அடக்குமுறையா? மினி எமர்ஜென்சி நடக்குது. தமிழக அரசுல இன்னைக்கு மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க? அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு அனுமதி தரப்பட்டது தானே. ஏன் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை ஏன் நசுக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சட்டசபை நடக்குது. என்ன இன்னைக்கு நீங்க அங்க பேசுறீங்க? ஏன் அனுமதி கொடுத்தா என்ன? ஏன் பயமா? அப்ப உங்க ஆட்சி என்ன தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு எல்லாரும் புகழணுமா? கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அத்தனையும் நிறைவேற்றிட்டீங்களா? நேற்று கூட நான் திருவண்ணாமலை போயிட்டு தான் வரேன். அங்க உடைந்த பாலங்களையும் மலைச்சரிவையும் அதுல இறந்து போனவர்கள் குடும்பத்தையும் சந்திச்சுட்டு தான் நான் வரேன். நான் ஒண்ணு கடத்துக்கு போகாம நேரடியா பிரஸ்ஸ சந்திக்கிறவங்க கிடையாது. காலத்துல என்ன உண்மை நிலை இருக்கோ அதை சொல்றோம். அதை சொல்லக்கூடாதுன்னா என்ன? இதுக்கு நம்ம ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியிலேயே வாழ்ந்து இருக்கலாமே. எதற்கு நமக்கு சுதந்திரம்? விருதுநகரில் உயிருடன் இருக்கும் தன் பேரில் போலியாக இறப்பு சான்றிதழ் பெற்று நிலம் விற்பனை செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள நாசர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருளாயி என்பவருக்கு சொந்தமான 85 சென்ட் பூர்வீக நிலத்தை இவரது சித்தப்பா தங்கம் என்பவர் போலியாக இறப்பு சான்றிதழ் பெற்று கடந்த 2024ஆம் ஆண்டு திருப்புவனம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நரிக்குடியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவருக்கு சொத்தை கிரயமாக விற்பனை செய்துள்ளார். இதையறிந்த இருளாயி மற்றும் அவரது குடும்பத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் போலியாக இறப்புச் சான்றிதழ் பெற்று நிலத்தை விற்பனை செய்த பத்திரத்தை ரத்து செய்ய கோரி ஆட்சியர் ஜெயசீலனிடம் மனு அளித்தனர். இவங்களுக்கு நரிக்குடி தாலுகா ஆவரங்குளம் பிள்ளையார்குளம் கிராமத்தில் ஒரு ஏக்கர் 86 சென்ட் சொத்து இருக்கு. அந்த சொத்தை 4 பேர் மேலே கூட்டுப்பட்டா இருக்கு. இவங்க அப்பா மூத்தவர், 2 பேர் இறந்துட்டாங்க. இவங்க சித்தப்பா மட்டும் இருக்கார். இவங்களுக்கு இறந்த சர்டிஃபிகேட் பொய்யா வாங்கி 2004 இறந்துட்டாங்கன்னு 2005 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது இவர் MP ஜெயராஜ் பழைய ஒன்றிய சேர்மேனு, தற்போது TMK பிரதிநிதி. அவர் தவறுதலாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுதலாக போலீஸ் சர்டிஃபிகேட்டு இறந்துட்டதாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கி 2024 டிசம்பர் 20ஆம் தேதி பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழகம் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சங்கரபாண்டியபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிளை அலுவலகம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்பு அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சட்டசபை கூட்டம் நடப்பதற்கு முன்பாக ஆளுநர் டெல்லிக்கு சென்று பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரை சந்தித்துவிட்டு இங்கு கழகத்தை செய்துவிட்டு செல்கிறார் என்று குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பாலமாக இருக்கும் ஆளுநர் பதவி தேவையற்றது என்றும், தமிழகம் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறினார். சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு முழு கவனம் செலுத்தப்படும் என்று திருப்பூர் மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாநகர காவல்துறையின் 15வது ஆணையராக ராஜேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
திருப்பூரில் சட்டம் ஒழுங்கு குற்ற சம்பவங்களை சரி செய்யப்படும் என்றும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு மாநகர காவல்துறை சார்பில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு முழு கவனம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திருப்பூரில் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அதை மீறும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து சட்டவிரோத கும்பல்களுக்கு துணை போகும் முகவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இன்றைய காலகட்டத்தில் சைபர் கிரைம் ஒரு முக்கியமான குற்ற ஏரியாவாக வந்துருக்கு. ஸோ அதுலேயும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நடக்கிற குற்றங்களை கண்டறிவதற்கு சிறப்பு குழுக்கள் அமைத்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். கண்டிப்பாக அந்த ஆங்கிள்லேயும் நம்ம பார்ப்போம். இது மாதிரி இருக்கிறவங்களோட கொண்டு வரதுக்கு முகவர்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த முகவர்கள் மூலமாக அவங்க எல்லாரையுமே நம்மளுடைய நெட்வொர்க்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் கண்டிப்பாக. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறிய விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளத்தில் நடைபெற்ற மண்டல அளவிலான வேளாண்மை திருவிழாவில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பங்கேற்று கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள வேளாண் பொருட்களை பார்வையிட்டார். மேலும் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் ட்ரோன் இயந்திரத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இயக்கி அதன் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பேரவையில் ஆளுநர் வெளியேறிய விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் கடைசியில் தேசிய கீதம் இசைப்பதும் தான் தமிழ்நாட்டின் மரபு என்றும் ஆளுநர் ரவி இதில் அரசியல் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கருத்து தெரிவித்தார். மேலும் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சினையாக காட்டுப்பன்றி பிரச்சினை உள்ளது என்றும் மத்திய அரசு சட்டத்தில் காட்டுப்பன்றிகள் வனவிலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்திலே மரபு. அப்படிப்பட்ட நிலையிலே ஆளுநர் திரு ரவி அவர்கள் இப்படி ஒரு அரசியல் செய்திருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக திரு ரவி அவர்களை பதவி நீக்க மீண்டும் அவரை தமிழ்நாட்டிலிருந்து திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஆளுநர் பதவியினுடைய மரியாதையும் அதனுடைய கௌரவத்தையும் குறைக்கின்ற வகையிலே தொடர்ந்து திரு ரவி அவர்கள் செய்து வருவது என்பது தமிழகத்தில் இருக்கின்ற இருப்பவர்களை ஆட்சியாளர்களையும் முதல்வரையும் சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தையும் தமிழக மக்களையும் தமிழையும் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழக மக்களை திமுக மீண்டும் எமர்ஜென்சி காலத்திற்கு எடுத்து செல்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பேரவைக்குள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பை கூட நேரலை செய்ய அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் எமர்ஜென்சி காலத்திற்கு மீண்டும் தமிழக மக்களை திமுக எடுத்து செல்கிறது என்று கூறினார். இந்த போஸ்டர் ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல. இவர்கள் தேசிய கீதத்தை அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை எதிராக நடக்கக்கூடிய போராட்டமாக தான் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்று கருத்து தெரிவித்ததோடு உண்மையான பிரச்சனையை திசை திருப்புவதற்காக திமுக இந்த பேரவை நிகழ்ச்சியை சாக்காக வைத்துக் கொண்டு மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறது என்று குற்றம் சாட்டினார். இவர் பேசுகின்ற பேச்சு இவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படியாவது அவரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளில் இருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என மறைமுகமாக ஒரு அழுத்தத்திற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ம் ட்விஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதிதல்ல. கருத்து சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதை என்பதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும். இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட, அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது.
எதிர்க்கட்சித் தலைவர் என்று சட்டப்பேரவைக்கு வந்து தனது கடமையை ஆற்றியிருக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை பேட்டியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவையில் இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த EVKS இளங்கோவன் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வருகை புரிந்தனர் என தெரிவித்தார். மேலும் இந்தியாவை பொருளாதாரத்தில் மேன்மையடைய செய்தவர் அப்படிப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்று கூறியதோடு இரங்கல் தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு முக்கியமான இரங்கல் தீர்மானம். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்க வேண்டும். மேனாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செம்மொழி என்ற அந்தஸ்தை கொடுத்தவர் பிரதமராக இருக்கும் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங். இன்று மெட்ரோ ட்ரெயின் வருவதற்கு காரணமாக இருந்தவர். சேது சமுத்திர திட்டத்திற்கு ஏராளமான நிதியை ஒதுக்கியவர். தமிழ்நாட்டில் பாலங்கள் சாலைகள்லாம் பறந்து விரிந்து இன்று அபிவிருத்தி ஆகியிருக்கிற காரணம் டாக்டர் மன்மோகன் சிங். இந்தியாவை பொருளாதாரத்தில் மேன்மையடைய செய்த ஒரு மிகப்பெரிய மாமேதை. அப்படிப்பட்டவருடைய இரங்கலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய திருவாரூரில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார். அறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாரத்தான் போட்டி திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகில் நடைபெற்றது. முன்னதாக இதனை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், நகர செயலாளர் வாரை பிரகாஷ், நகர பொருளாளர் ரஜினி சின்னா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். புயல் காரணமாக குன்னத்தூர் கிராமத்தில் தரைப்போலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இறந்தவரின் சடலத்தை ஆற்று நீரில் ஆபத்தான முறையில் எடுத்து சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் பாம்பாற்றின் குறுக்கே சென்ற தரைப்பாலம் வெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டது. ஆற்றுப்பாலத்தை சீரமைக்க கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் குன்னத்தூர் கிராமத்தை சார்ந்த தங்கராஜ் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை அடக்கம் செய்ய பாம்பாற்றின் குறுக்கே ஓடும் தண்ணீரில் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஆபத்தான முறையில் எடுத்து சென்று அடக்கம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மழையில் நனைந்து வாக்குப்பெட்டிகள் சேதமடைந்து வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பயன்படுத்தப்படும் மரப்பெட்டிகள், ரேக்குகள், சின்னங்கள் அடிப்படையில் வாக்கு சீட்டை அடுக்கும் அடுக்கு பெட்டிகள் உள்ளிட்ட அனைத்தும் வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவைகள் மழை மற்றும் வெயிலின் தாக்கத்தால் சேதமடைந்து வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காலியாக உள்ள கட்டிடத்தில் பாதுகாப்பாக அனைத்தும் வைக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தி தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.